எழுதப்பட்டிருக்கு. அதிகாரத்தை பெற்ற நாம், இயேசுவின் பிள்ளைகளாய் அதிகாரத்தை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். எங்கே பலப்படுத்துகிறார்? எங்கெல்லாம் நாம் துயரப்படுகிறோமோ, எங்கெல்லாம் வெட்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமோ, அங்கெல்லாம் பலனை தந்து ஜெயத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையை மாற்றி சாட்சியாய் நிலைநிறுத்துவார். ஒருத்தனுக்கு சாட்சி உண்டாக வேண்டுமானால் எது சாட்சியாக இருக்கும்? எது உன் வாழ்க்கையிலே துயரத்தை கொண்டு வந்ததோ, எது உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நம்பி அது கிடைக்காமல் போய் துயரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை மேற்கொள்வதற்கான பலனை கொடுப்பார். எதற்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் அளிக்கும் பொழுது அது சாட்சியாய் மாறிவிடுகிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் இது கிடைக்காது என்று ஜனங்கள் உனக்கு இடத்துல சொல்ல இருக்கலாம், நாமே அதை விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை தந்தருள்வார். அதுவே உன் வாழ்க்கையை சாட்சியாய் மாறிவிடுகிறது. அப்போ எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க